அனைவருக்கும் வணக்கம். தான் ஆரம்பிச்சிருக்கிற தமிழக வெற்றி கழகம்ங்கிற கட்சியோட கொடியையும் பாடலையும் சென்னை பனையூர்ல இருக்கிற தலைமை கழகத்துல வச்சு அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காரு நடிகர் ஜோசப் விஜய். அத்தோட புயலுக்கு பிறகு அமைதி ஆர்ப்பரிப்பு இருக்கிற மாதிரி நம்ம கட்சியோட கொடிக்கு பின்னாடியும் ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கு. கட்சியோட கொள்கை என்ன, செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லும் போது கொடிக்கான விளக்கத்தையும் சொல்ல வேண்டும் சொல்லி இருக்காரு. இப்படித்தான் ஒரு நடிகர் டார்ச் லைட்டை தூக்கி எறிஞ்சு டிவி பொட்டி எல்லாம் உடைச்சாரு, வீர வசனம் எல்லாம் பேசினாரு. அப்புறமா பணம் பாதாளம் வர பாஞ்சிச்சு. ஒத்த ராஜ்யசபா எம்பி சீட்டுக்காக மொத்த மானத்தையும் இழந்துட்டாரு. அவரை மாதிரி இவரும் வராம இருக்கட்டும்னு வாழ்த்துவோம். ஆனா இந்த நிகழ்ச்சியில நடந்த ஒரு சம்பவம் தான் நடிகர் ஜோசப் விஜய்க்கு ரொம்பவே அவப்பெயரை ஏற்படுத்துற மாதிரி ஆகிருச்சு. தன் மகன்கிட்ட 4 வார்த்தை அன்பா பேசிடணும்னு அவரோட கையை பிடிக்கிறாங்க தாயார் சோபா. இருந்தும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கடந்து போறார் ஜோசப் விஜய். பெற்ற தாயோட ஏக்கம் அவருக்கு புரியல போல. ஏற்கனவே பெற்றோர்கள் கிட்ட பேசுறத விட்டுட்டார்னு பல முறை செய்தி வந்திருக்கு. எஸ்.ஏ. சந்திரசேகரும் இதை உறுதிப்படுத்தி இருக்காரு. இதுக்கு இடையில தான் இப்படி ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அது தவிர நடிகர் ஜோசப் விஜய்க்கும் அவரது மனைவி சங்கீதாவுக்கும் உறவு சரியில்லை என்ற தகவல்கள் உலா வந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியில மனைவியோ குழந்தைகளோ பங்கேற்காதது சந்தேகத்தை இன்னும் உறுதிப்படுத்தி இருக்கு. ஆக மொத்தத்துல எழுச்சவாயன் தமிழன். அதனால்தான் ஆளாளுக்கு கட்சி ஆரம்பிச்சு மிளகை அரைக்க பாக்குறாங்கன்னு தான் சொல்லணும். நன்றி.